நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் தேவை அப்படிங்கிறதுனால அவங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணலை. அவங்களுக்கு உங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட இணைஞ்சு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு எப்போ தன்னுடைய விஷயங்களை தானே சமாளிச்சுக்க முடியும், தன்னுடைய விஷயங்களை தன்னால் தானே பார்த்துக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்களோ, அப்படி ஒரு கட்டத்துக்கு நீங்கள் அவங்கள தள்ளுறீங்களோ, அப்போ அவங்க சுயமாக தனியாக நிற்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. அதாவது அவங்களால சம்பாதிக்க முடியும், அவங்களால பணம் சேர்த்த முடியும், அவங்களால பில்ஸ் எல்லாம் கட்டிட முடியும், தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க தனியாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படும் போது, இதுக்கு மேலே நம்ம தனியாக இருக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை, நம்மளால தனியாக நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட போய் ஏன் நீ தனியாக போகிற அப்படின்னு கேள்வியிலும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களை தனியாக இருக்கிறதுக்கான, தனியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்தது நீங்கள் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ பெண்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா தான் அவங்க உங்களோட இணைஞ்சு கடைசி வரைக்கும் அன்போடு வருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.